தம்பி விஜயகாந்த் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் பத்மபூஷன் விருது கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு இந்திய அரசுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு பொறுத்தவரையில் விருது என்பது அவர் விரும்பாத ஒன்று. இதுவரைக்கும் அவர் இந்த துறைக்கு, திரைத்துறைக்கு பணியாற்றியது போல் எந்த நடிகரும், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், பெரிய சம்பளம் வாங்கும் நடிகர்கள் கூட யாரும் அவரை போல் இந்த திரைத்துறைக்கு உழைத்தது யாரும் கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேறுபாடு பார்க்காமல், கட்சி பார்க்காமல் அவர்களுக்குள்ள மரியாதையை செய்வார். அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நான் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இண்டஸ்ட்ரியில். பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள், அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தால் உடனே கேப்டன் அவர்களை அழைத்து அவர் தலைமையில், அப்போ கேப்டன் தலைவர் கூட கிடையாது, சரத்குமார் தான் அப்போ தலைவராக இருந்தார். இருந்தாலும் கேப்டன் தான் நாங்கள் தலைவராக உட்கார வச்சு பேசுவோம். சரத்குமாரும் கூட இருப்பார். அவ்வளவு பிரச்சனைகளையும் பேசி நேரடியாக சென்று அவர்களை சுமூகமாக, தயாரிப்பாளர்களுக்கு சௌரியமாக என்ன பண்ண முடியும், நடிகர்களை சமாதானப்படுத்தி, தயாரிப்பாளர்கள் சைடு தவறு இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனைகளை முடித்து கொடுப்பதில் கேப்டனை போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது. மனிதர்னு சொல்கிறதே தவறு. மனிதர்கள் புனிதர்னு சொல்லுவாங்க. மனித நேயம் மிக்க மனிதர். அவரை போல ஒரு நடிகரும் கிடையாது. அவருடைய இரும்பு உடம்பு அந்த இறந்த நேரத்தில் அவரை பார்க்க யாருக்கும் மனது சகிக்கவில்லை. அந்த மாதிரி உடம்பு அவர் உடம்பு. அவர் உடம்பை அந்த மாதிரி வைத்திருந்தார். ஏன் அந்த உடம்பு இந்த மாதிரி ஆனது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய நண்பர்களுக்கு உதவியது. கிட்டத்தட்ட 75 இயக்குநர்களை உருவாக்கியது. கிட்டத்தட்ட 175 படங்களுக்கு மேல் நடித்து தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக இருந்தது. எந்த தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அவர் நடித்த படங்களில் பணம் வர வேண்டியது இருக்குது, அதனால் அந்த படம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவர் சம்பளத்தை கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிடுவார். செக்ரட்டரியாக இருக்கிறதுனால என்கிட்ட அந்த பிரச்சனை வரும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. உடனே கேப்டனுக்கு ஃபோன் பண்ணால், இல்லை எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரணும், 1 கோடி ரூபா வரணும், அதை விட்டுற சொல்லுங்கள், அப்புறம் கொடுக்க சொல்லுங்கள், முடிஞ்சா படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நடிகர். கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் இந்த துறையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த துறையிலே நான் அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள், பெரிய ப்ரொடியூசர்ஸ், பஞ்சு அருணாச்சலம்னு ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவர் அலெக்சாண்டர்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. பெரிய தயாரிப்பாளர், எல்லாருக்கும் அவர் உதவி செய்வார். அவர் பெரிய பெரிய இயக்குநர்களை, பெரிய இசையமைப்பாளர் இளையராஜாவை உருவாக்கியவர். அந்த மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் அவர் கேட்கவில்லை, இவரே என்னிடம் அண்ணன்ட்ட போய் சொல்லி என் பணத்தை விட்டு கொடுக்க சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த தகுதி, அந்த திறமை, அந்த உணர்வு யாருக்கும் நடிகர்களுக்கு வந்ததே இல்லை. 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா வரணுன்னா கூட படத்தை எங்கேயாவது போய் உட்காந்துக்கிடுவாங்க. படம் ரிலீஸ் அன்றைக்கி எனக்கு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திரைத்துறையில் இருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நடிகர் வலம் வந்தார். வலம் வந்தது மட்டுமல்ல, அதே மாதிரி கள்ளழகர்னு ஒரு படம் ஹென்றி என்ற ஒரு தயாரிப்பாளர் எடுத்து கொண்டிருந்தார். படம் வெளியிடும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ரூபா கிட்ட, ஒரு 1.5 கோடி ரூபா கிட்ட கேப்டனுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது. அவரை தொல்லை பண்ண வேண்டாம், அந்த 1.5 கோடி பின்னாடி, ஏன்னா அவர் ரொம்ப ஜென்யூன் ப்ரொடியூசர். ஹென்ரின்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம் இதானவர். அவர்கிட்ட கூப்பிட்டு
அந்த பணத்தை நான் பின்னாடி வாங்கி கொள்ளுகிறேன், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா பணத்துக்குன்னு அவர் சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருந்தாலும் தலைவரோடு நான் கொஞ்சம் நெருங்கி அவரை வைத்து படம் எடுத்து அவரோட கட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் திரைத்துறைக்கு என்ற எந்த பிரச்சனையும் வந்தாலும் கேப்டன் அவர்களை கூட்டு போய் தலைவர்கிட்ட உட்கார்ந்தா உடனே கலைஞர் அவர்கள் உடனே முடித்து கொடுத்து விடுவார். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள், அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா அவர்கள் எல்லாரோடையும் அவர் இதாக பழகி வந்தார். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பிரச்சனைகளை எந்த கோர்ட்டுக்கெல்லாம் போவோம். இது வரைக்கும் அவர் பீரியடில் எங்கள் பீரியடில் கோர்ட்டுக்கு போன வரலாறே கிடையாது. எல்லாமே கேப்டனை போய் பார்த்தா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. கலைஞர் அவர்களிடம் போராடி திரைத்துறைக்கு அப்போது டேக்ஸ் 55% இருந்தது. அதை டேக்ஸு 40% ஆக்கி கொடுத்தார். அப்புறம் பழைய படங்களுக்கு டேக்ஸே இல்லாமல் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து சிறிய தயாரிப்பாளர்கள் படங்களுக்கு, தமிழில் பெயர் வைக்கிற படங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தோம். எல்லாமே கேப்டன் தலைமையில் தான் நாங்கள் போவோம். அவரை பார்க்குறதுக்குன்னா நாங்கள்லாம் கூடவே தான் இருப்போம். இருந்தாலும் இந்த சொல்கிறதுக்கு நடிகர் சங்க தலைவருங்கிற முறையில் அவரை அழைத்து கொண்டு நாங்களும் செல்வோம். கலைஞர் அவர்கள் உற்று கேட்பார். கேட்டுக்கொண்டு அது என்ன பண்ணணுமோ அதிகாரிகளை கூப்பிட்டு உடனே அதை செய்து கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே அது செய்யலை. அந்த அம்மா மேடம் சிஎம்ஆர் இருக்கையில் தலைவர் கொடுத்த 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஆக்குனாங்க. அப்புறம் என் தலைவர் வந்தோடனே 7 லட்சம் ஆக்குனார். அப்புறம் அது 10 லட்சம் ஆக்குனாங்க. அதாவது சிறிய தயாரிப்பாளர்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு பெரிய தொலைக்காட்சிக்கும் ஒரு பிரச்சனை வந்தது, பெரிய ப்ராப்ளம். அது ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்தை கோர்ட்டு மூலமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அதனுடைய செயல்பாடுகளை. உடனே நடிகர் சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இடம் கொடுத்து அங்கே தயாரிப்பாளர் சங்கத்தை இயக்கி அந்த கோர்ட்டில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி மறுபடியும் தயாரிப்பாளர் சங்கம் நடக்கப்பட்டது. அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட அவர் முதல் படம் காஜா படத்தில் எம்ஏ காஜா டைரக்ஷனில் இளமைன்னு ஒரு படமா இனிக்கும் இளமைன்னு நினைக்கிறேன். இனிக்கும் இளமைன்னு ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்போவே நான் ஒரு படம் எடுத்தேன் அவரை வச்சு. அந்த படம் இன்னுமே ரிலீஸ் ஆகலை. அதில் கேப்டன் ஹீரோ இல்லை, சந்திரசேகரும் சக்கரவர்த்திங்கிற ஒருத்தர் பட்டம் பறக்கட்டும்னு ஒரு படம். அந்த படம் அப்போவே படத்துக்கு என்ன சம்பளம்னு அவர் கேட்டதே கிடையாது. என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையுமே அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் ராவுத்தர்கிட்ட போய் பேசிங்க அப்படின்னு சொல்லுவார் ஒழிய அவர் மாதிரி அந்த சம்பள பிரச்சனைகளையும் அந்த மாதிரி இருப்பார். அதே மாதிரி உணவு விஷயத்தில் எல்லாரும் தயாரிப்பாளர்கள், அதாவது திரைத்துறைக்கு வர்ற ஒரு இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், ப்ரொடக்ஷன் நிர்வாகிகள் இந்த மாதிரி வேலை தேடி திரைத்துறைக்கு வந்தால் அவங்க மதியம் ராஜாபார் ஸ்ட்ரீட்டில் கேப்டன் ஆஃபீஸ் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெரிய கொட்டகை போட்டு அதில் காலைல 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் சரி, சாப்பாடு பசின்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய ஆள். அப்போல்லாம் அவர் சம்பளம் பெருசாக ஒரு சம்பளம் வாங்கலை. ஒரு 60 ரூபா 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா தான் வாங்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் 30% ஒதுக்கி அந்த அன்னதானத்துக்கு செலவு பண்ணுவார். அந்த சாப்பாடு விஷயம் அன்னதானம்னு சொல்ல முடியாது, அவர் விருந்து மாதிரி வைப்பார். சாப்பாடு அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி போடுவார். அது மாதிரி நாங்கள் வெளியூர்களுக்கு நிறைய ஷூட்டிங்னாலும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். நாங்கள்லாம் அப்போல்லாம் ஒரு செட்டு கூட கூப்பிட்டு போகல, வழியில் போவார், நிப்பாட்டுவார். அங்கே ரசிகர் மன்றம் இருக்கும், விஜயகாந்த் ரசிகர் மன்றம். அந்த நேரத்தில் கூப்பிட்டு இந்த மன்றத்துடைய நிர்வாகிகள் யார் என்னன்னு விசாரிப்பார். இந்த ஸ்கூலில் என்ன இருக்குது, டேபிள் இருக்கா, சேர் இருக்கா, பாத்ரூம் இருக்கா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பார். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு உடனே அதுக்கு வேண்டிய பணத்தை உடனே ஒரு செக்கை போட்டு
இதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வாலண்டியராக போய் செய்வார். அந்த மாதிரி ஒரு மனிதரை யாரும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கேப்டன் செஞ்சதை நேரடியாக நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்திருக்கோம். பக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போனாலும் அங்கே உள்ள பள்ளிகளுக்கு சென்று அவர்களுக்கு மேசை இருக்கா, நாற்காலி இருக்கா, உள்ள புக்கு வேணுமா, என்ன உணவு அவங்களுக்கு அப்போல்லாம் மதிய உணவு கிடையாது, மதிய சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு செஞ்சு கொடுங்க, அதுக்கு வேண்டிய செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிம்பாரு. பள்ளி கட்டணம் கட்டாத குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு கேட்பார். தலைமை ஆசிரியர் வந்து இந்த மாதிரி 10 குழந்தைங்க பணம் கட்ட முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 குழந்தைங்களுக்கும் பணம் கட்டுவார். கட்டிட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு, ஆனால் டைரெக்டாக ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு அந்த பீரியடு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டுறது மாதிரி ஒரு இது இருக்கும், அதை கட்ட சொல்லுவார் அந்த குழந்தைங்க படித்து முடிக்கிற வரைக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்கள படிக்க வச்சுருக்காரு. அதை வந்து அப்போல்லாம் இப்படிலாம் ப்ரெஸ் மீடியா கிடையாது, நிறையா பேப்பரில் வரும். பேப்பர் வந்து எல்லாம் வர்றது யார் பார்க்குறா, ரொம்ப பேப்பர் படிக்கிறவங்க கிடையாது அந்த காலத்தில். இப்போ எல்லாம் இருந்ததுன்னா மீடியாவில் ஃபுல்லாக அவர் தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்து அவர் உதவி பண்ணுவார், அந்த உதவிகள் பண்ணுவார். அதே மாதிரி எம்ஜிஆர் மேலே ரொம்ப பற்றுள்ளவர், ரொம்ப பாசம் உள்ளவர். எம்ஜிஆரை போய் பார்க்க போகிறாருன்னா கீழே போய் வந்துட்டாருன்னு தெரிஞ்சால் எம்ஜிஆர் உடனே கூப்பிடுவார். என்ன வேணும் கேப்டன், என்ன அவர் கேப்டன்னே கூப்பிடுவார். அவரை கேப்டன் இல்லை, நீங்கள் விஜயின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் இல்லை கேப்டன் சொல்லுவார். ஏன்னா நீ இண்டஸ்ட்ரியே கேப்டனாக இருக்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிற நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட, அதே மாதிரி மூப்பனார்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். மூப்பனார் இவர் வந்து மூப்பனார் நாங்கள் வீட்டுக்கு போனோம்னா மூப்பனார் வாசல் வரைக்கும் வந்து இவர் கார் ஏறி போகிற வரைக்கும் வெளியில் நிற்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர். அவரோட அந்த மாதிரி பழக்கம் வச்சுருந்தார். கலைஞரை பற்றி கவலையே இல்லை. கலைஞர்கிட்ட வந்து நேரடியாக வர்றேன்னு சொல்லிட்டாருன்னா, கலைஞர் அசம்பிளியாக இருந்தால் கூட விஜய் வர்றாப்புல, அவர் விஜய்ன்னு தான் கூப்பிடுவார். விஜய் வரட்டும், விஜயை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்தவுடனே என்ன பிரச்சனை, ஏது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி மழை வெள்ளம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு அழிவு வருது, வந்துடுச்சு, அதுக்கு நிதி திரட்டணும் அப்படின்னு நினச்சா கலைஞர் என்ன பண்ணுவார், என்னை கூப்பிட்டு ராமநாராயணன், சந்திரசேகர், நெப்போலியன், தியாகு, இப்படி கட்சிக்கார நண்பர்களை அழைத்து கேப்டனை கூப்பிட்டு ஏதாவது பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கேப்டன்கிட்ட போய் உடனே சொல்லணும்னா, சரிப்பா எவ்வளோ கொடுக்கணும், ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கலாமா, அப்போல்லாம் 2 லட்சங்கிறது இப்போ 2 கோடி மாதிரி, 2 லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 லட்ச ரூபா செக் எடுத்துக்கிடுவார். உடனே தலைவர்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. கலைஞர் ஏன் இதை செய்கிறாருன்னா, இவர் கொடுத்துட்டாருன்னா மற்றவங்களாம் கொடுக்காமல் இருக்க முடியாது, அந்த ரேஞ்சில் உள்ளவங்க. உடனே மறுநாள் காலில் ரஜினி சாருக்கு கொடுப்பாரு, கமல் கொண்டாந்து கொடுப்பாப்புல, சூர்யா கொடுப்பாரு, தனுஷ் கொடுப்பாரு, அந்த மாதிரி விஜய் கொடுப்பாரு, அஜித் கொடுப்பாரு, எல்லோரும் அந்த நிதி சேரும். அந்த மாதிரி திரைத்துறையில் வந்து அவர் எப்படி கவர் பண்ணுறோன்னா எல்லாம் கேப்டனை வச்சு தான் கவர் பண்ணுவார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தலைவருக்கு ஒரு 50வது பொன் விழா, அவர் 50 வருஷம் ஆச்சு திரைத்துறைக்கு வந்து, இத்தனை படங்கள் எழுதியிருக்காரு, அதுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு அறிவாலயத்தில் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. இதை கவனித்த நான் மறுநாள் காலையில் தலைவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் தலைவரை, சின்னத்துறையிலேருந்து நாங்கள் இந்த விழாவை எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னா, இல்லைப்பா நீங்களாம் பண்ணால் கட்சிக்காரங்க பண்ண மாதிரி ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பெரிய ஆளுங்க, அப்போ இந்த ஏவிஎம் சரவணன், கேஆர்ஜி, கோவை செல்லியன், இந்த மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்க, டிவிஎஸ் ராஜு, முத்தா சீனிவாசன், அந்த மாதிரி பெரிய ஆளுங்கள் நடத்தினா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும்னு அங்கே பேசப்பட்டது. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி அவங்கெல்லாம் சொன்னாங்க. அவங்களெல்லாம் போய் நாங்கள் பார்த்து இந்த மாதிரி தலைவருக்கு ஒரு பொன் விழா எடுக்கணும், நீங்கள்லாம் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லையில் எல்லோரும் ஓகேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தலைவர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு விழா எடுக்கிறதுக்கான வேலைகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ வந்து சொன்னார், இல்லை அழகப்பன், இந்த இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருப்பாங்கன்னு நீ நல்லா கேட்டுட்டு ஆரம்பிங்க. அப்புறம் வந்து ஒரு அலௌன்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தவறாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர் கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தார். ஏன்னா அப்போது முதல்வராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா அவங்க ஏதாவது நினச்சிருப்ப எலெக்ஷன் வேறு அந்த நேரத்தில் ஒரு 10 நாள் 15 நாளில் எலெக்ஷன் வர்ற மாதிரி இருந்தது. ஒரு மாதத்தில் டேட் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போது வந்து மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி சில பெரிய தலைவர்கள், இப்போதைக்கு கலைஞருக்கு இந்த பொன் விழா எடுத்தோம் என்றால் பிரச்சனை வேறு மாதிரி போயிடும், திரைத்துறையே வந்து நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாது, அப்படி வேறு யாரும் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் பாதிக்கப்படுவோம், இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சமாக இருக்குதுன்னு தெரியப்படுத்தினாங்க. உடனே எங்களுக்கு ஒன்றும் புரியலை. உடனே கலைஞர்கிட்ட போய் சொன்னோம், அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வேண்டாம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சொன்னார் தலைவர், சொன்னார், நான் தான் சொன்னேன்ப்பா முதல்ல நீங்கள் கேட்கல அப்படின்னாரு. சரி தலைவரே, நாங்கள் எப்படியும் விழா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு எங்களுக்குள்ளே பேசினோம், யாரை தலைவராக போடலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் தான் இதுக்கு சரியான ஒரு தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேப்டன் வீட்டுக்கு போனோம். கேப்டன் சும்மா கையிலேயே கட்டி கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னப்பா எல்லோரும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம், என்ன ஏதுன்னு கேட்டார். இந்த மாதிரி தலைவருக்கு பொன் விழா எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணோம், அது சரியாக வரல, இப்போ அது தலைமை ஏற்று நடத்தணும், அது எங்களுக்கு வந்து நம்ம குரூப்பில் நம்ம ரேஞ்சில் நீங்கள் தான் அதுக்கு தலைமை தாங்கி நடத்தி தரணும் அப்படின்னு சொன்னோம். அடுத்த நிமிஷம் ஒன்றுமே சொல்லலை. உடனே ஓகே, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை கேப்டன், ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த விழாவுக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்ல, சரி இது பணம் வந்து நான் போட்டேன் நீ போட்டேன்னு தனிப்பட்ட முறையில் போட வேண்டாம், திரைத்துறையில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வசூல் பண்ணுவோம், யார் யார் கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வந்து கேப்டனுக்கு வந்தது. உடனே வசூல் பண்ணோம். கிட்டத்தட்ட அப்போவே வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கிட்ட வசூலாச்சு. 1.5 ரூபாய்க்கிட்ட வசூலாகி பீச்சில் யாருமே தனிப்பட்டவர்கள் நம்ம மெரினா பீச்சில் மீட்டிங் போட்டதாக வரலாறு கிடையாது. அதாவது கட்சி மீட்டிங் நடக்கும், இப்போ வேறு அரசு விழாக்கள் நடக்கும், தனிப்பட்ட ஒருத்தர் வந்து நடத்த முடியாது. நாங்கள் அந்த இடத்த வாங்கி அதில் வந்து சீரணி அரங்கத்தில் தலைவருக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினோம். அந்த விழா வந்து இன்றைக்கும் பேசப்படுகின்ற ஒரு விழா. அப்போ நாங்கள் வசூல் பண்ணி அந்த விழாவெல்லாம் வச்சு கச்சேரி எல்லாம் செலவு போய் மீதம் இந்த பணத்தில் ஒரு தங்க பேனா கொடுக்கலாம் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயரத்துக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா அப்போ செலவாயிடுச்சு. செஞ்சு அது இந்த பேனா இப்போவும் அறிவாலயத்தில் கருவூலத்தில் இருக்குது. அந்த பேனாவை தலைவருக்கு பரிசாக வழங்குவோம்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணோம். அது ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் எல்லோரும் வந்து அவர் திமுகவில் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து அப்போ எந்த கட்சியும் ஆரம்பிக்கலை, கட்சியை ஆரம்பிக்காத காலங்கள். அந்த நேரத்தில் என்னுடைய தலைவருக்கு என்னுடைய திரைத்துறையில் அவரை பணியாற்றிய ஒரு எண்ணத்தை இதில் அவர் இவ்வளவு படங்கள் எழுதியிருக்காரு, இவ்வளோ படங்களை எடுத்திருக்காரு, அதனால் அவருக்கு நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு செய்கிற மரியாதை மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அந்த விழாவை எடுத்தார். அது மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவர்னு சொல்லலாம் கேப்டன். அந்த மாதிரி ஒரு தலைவர் கேப்டன். அதுக்கு பிறகு எவ்வளோ பிரச்சனைகள் எங்கே வந்தாலும் சரி உடனே அங்கு முதல் ஆளாக நிற்பார். அது மாதிரி யாராவது அவர் செய்கிறது யாருக்குமே தெரியாது. அதுதான் யாராவது உடம்பு சரியில்லை, ஒரு நடிகர் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு நடிகர் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்காரு, அவருக்கு ஒரு 20 லட்சம் 10 லட்ச ரூபாய் ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே பிரேமலதா அவர்களை அவர் துணைவியாரை கூப்பிட்டு முதல்ல அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து விடு அந்த மாதிரி சொன்னார். அது மாதிரி எல்லாருக்கும் இப்போ என்னைய பொறுத்தவரைலாம் ரொம்ப என்னுடைய குடும்ப விழாக்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் முன்னாடி நிற்பார். முன்னாடி நின்று எல்லாம் என்னென்ன நீங்கள் பாட்டு உட்காருங்க தலைவரன்னா
வரவேற்பாளராக இருக்கணும் அப்படின்னு விரும்புவார். முன்னாடி நின்று எனக்கு மட்டும் இல்லை, திரைத்துறையில் முக்கியமான நண்பர்களுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. யாருக்கு எந்த மாதிரி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்போ ஒரு காலேஜ் சீட்டு வேணும், இப்போ கஸ்தூராஜா பொண்ணுக்கு காலேஜ் சீட்டு வேணும்னு அவர் படம், அவரை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது வீர விளைஞ்ச மண்ணுன்னு ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், வீர விளைஞ்ச மண்ணு நினைக்கிறேன். அப்போ கஸ்தூராஜா வந்து பொண்ணுக்கு சீட்டு வேணும், அது வந்து 10-15 லட்ச ரூபா ஆகுமே, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தது. இவர் காதுக்கு தகவல் வந்தோடனே இவரே நேராக கஸ்தூராஜா வீட்டுக்கு போயிட்டு, என்ன இயக்குனரை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லை என் ஒய்ஃபு வந்து இந்த மாதிரி டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க, அது என்னால் முடியாது இப்போ இருக்க நிலைமையில். அப்போ தனுசு சொல்கிறாங்கலாம் உருவாகாத காலம். உடனே இவர் என்ன பண்ணார், நேராக நீ வா, நான் வாங்கி தரேன் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரா காலேஜ் ராமசாமி உடையார்கிட்ட கூப்பிட்டு போய், இந்த மாதிரி எனக்கு டைரக்டருடைய பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தி, அவருக்கு ஒரு டைரக்டர் அவர் வந்து செய்யணுங்கிற அவசியமே கிடையாது, இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சீட்டு வாங்கி கொடுத்து, அங்கே போனால் வீட்டில் இல்லை, அவர் காலேஜில் இருக்காருன்ட்டாங்க. உடனே காலேஜுக்கு போய் அந்த சீட்டை வாங்கி கொடுத்து இன்றைக்கி அந்த பொண்ணு டாக்டராக இருக்குது. அது மாதிரி எத்தனையோ பேர், நான் வந்து முக்கியமானவங்க தெரிஞ்சவங்கனால இதை சொல்கிறேன். ஒரு டைரக்டரு கஸ்தூராஜன்னா அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். அது மாதிரி எத்தனை குழந்தைகள் படிப்புக்குன்னு அவர் காலேஜ் கட்டணும்னு நினச்சதே, அந்த ஃபீஸ் இல்லாமல் குழந்தைகள் படிக்கணும், ஃபீஸு இல்லாமல் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது எல்லாம் ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்த காலத்தில் அவர் காலேஜ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும்னு என்ன பண்ணால், நம்ம இதில் செங்கல்பட்டு பக்கத்தில் காலேஜ் கட்டினார். ஆண்டாள் அழகர்னு அவங்க அப்பா அம்மா பேரில் காலேஜ் கட்டி இன்னமும் ரன் ஆகிட்டுருக்கு. பிரபலதா அவர்கள் தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு உணவு, இது ரெண்டும் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியம். படிப்பு அப்படின்னு சொல்லி யாராவது போனவன் உடனே அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன், இல்லை அந்த யாராக இருந்தாலும். ஏன்னா கேப்டன் அப்போ வந்து பெரிய ஹீரோக்கள் ரேஞ்சில், ரஜினி கமல் ரேஞ்சில் இல்லைன்னா கூட கேப்டனுக்குன்னு ஒரு மரியாதை, ரஜினியே எழுந்து மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவர் வளர்ந்துருந்தார் அந்த நேரத்தில், அவர் பொது வாழ்க்கையில். அதுக்காக உடனே அவர் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி இவர் சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. அதே மாதிரி நடிகர் சங்கம் பெரிய கடனில் இருந்தது, கிட்டத்தட்ட 11 லட்சமோ, அப்போது எனக்கு சரியான தொகை தெரியல, பெரிய தொகை அது. ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே, 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருந்தது. அதை வந்து இவர் வசூல் பண்ணி, இவர் தலைவராக இருக்கிற காலத்தில் மொத்த பணத்தையும் வசூல் பண்ணி நடிகர்கள்ட்ட ஒவ்வொரு வீட்லேயும், அதுக்காக மலேசியாவில் ஒரு ஃபங்க்ஷன், சிங்கப்பூரில் நினைக்கிறேன், 2 இடத்துல நடிகர்கள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே விழா நடத்தி, ஃபங்க்ஷன் நடத்தி, அதில் வர்ற வருமானத்தையும் சேர்த்து அதை ஒரு டெண்டர் மாதிரி விட்டு அந்த கடனை அடைச்சிட்டார். மொத்தத்தையும் அடைச்சி நடிகர் சங்கத்தை ரிலீவ் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி மறுபடி அந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கி நடிகர் சங்கம் இயல்படாமல் இருக்குது. இன்றைக்கி மட்டும் கேப்டன் இருந்திருந்தால் இன்றைக்கு நடிகர் சங்கம் பெரிய லெவலில் அந்த பில்டிங் உருவாகியிருக்கும். அது காலக்கொடுமை அவரை காலம் கொண்டு சென்று விட்டது. ஆனாலும் அவருடைய இப்பொழுது வசூல் செய்து அதை கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாசர் அவர் தலைவராக இருக்கிறார், விஷால் அவர்கள் செயலாளராக இருக்கிறார். அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஆளுக்கு 1 கோடி ரூபா 1 கோடி ரூபா போட்டு ரொம்ப அசிங்கம். அவங்களுக்கெல்லாம் 1 கோடிங்கிறது சர்வசாதாரணம். அவங்களாம் இன்றைக்கி வந்து 50, 60, 70 சம்பளம் வாங்குகிற நடிகர்கள். அவங்க 5 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்கலாம். அந்த மேட்ரு அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டு கட்டி பாதியிலே நிற்கிது இதே ரோட்டில். அது வந்து இப்போ போய் அதை மறுபடியும் ரிவேட் பண்ணோம்னா மறுபடியும் ப்ராஜெக்ட்டு புதுசாக பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்தில் இரும்பு அதை எத்து போய் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்படிங்கிற மறுபடி கட்டணும். அப்படி கட்டி முடித்தால் அதுக்கு கேப்டன் விஜயகாந்த் பேரை தான் வைக்கணும். அதெல்லாம் அந்த இறந்த நேரத்தில் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தீர்மானமாக போட்டு அதை வந்து நடிகர் சங்கத்திலேருந்து தெரிவிக்கணும். எல்லாம் அவங்கவுங்க கருணாஸ் சொன்னார், அவர் சொன்னார் அப்படிங்கிறது வேறு.
தனிப்பட்ட முறையில் நான் கூட சொல்லலாம், விஜயகாந்த் பேரை வைங்க, கேப்டன் பேரை வைங்கன்ட்டு. ஆனால் தீர்மானமாக நடிகர் சங்கத்தில் போட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு என்னுடைய ஆசையை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக கேப்டனுக்கு இந்த விருது கொடுத்ததற்கு அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், அது வேறு. ஆனால் திரைத்துறையில் அவருக்குன்னு அவர் எத்தனையோ பேருக்கு எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா எடுத்திருக்காரு, கலைஞருக்கு பாராட்டு விழா எடுத்திருக்காரு, ஜெயலலிதா மேடத்துக்கு பாராட்டு விழா எடுத்திருக்காரு, எல்லாருக்கும் பாராட்டு, சிவாஜிக்கு பாராட்டு விழா எடுத்திருக்காரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு பெரிய பாராட்டு விழாவை அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. யாராவது இதே இன்று சூப்பர் ஹீரோவாக இருக்க தம்பி தலைவர் விஜய், தளபதி விஜய் அவர்கள் ஒரு நேரத்தில் அவர் படங்கள் சரியாக ஓடாமல் போன நேரத்தில் இசை சந்திரசேகரை விஜயகாந்த் சாரை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காரு கேப்டனை வச்சு. அவர் ஒரு நாள் கேப்டனை போய் பார்த்து கேப்டனுக்கு ஃபோன் செய்து, தம்பி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, நான் வரேன், ஒரு 10 நிமிஷம் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் சார் வர்றீங்க, நான் வர்றேன், எங்கே இருக்கீங்க நீங்கள், என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. இல்லை நான் நேரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஃபோனை வச்சுட்டாரு. உடனே அவர் புறப்பட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவர் கேப்டன் அங்கே போயிட்டார், எஸ்ஏஜி வீட்டுக்கு, சந்திரசேகர் வீட்டுக்கு போயிட்டு, என்ன சார் என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை தம்பி விஜய் கீழ் மட்டத்தில் இன்னும் ரீச் ஆகலை, உங்களோட சேர்ந்து பண்ணால் நல்லபடியாக ஒரு ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு கதை தயார் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் தம்பிக்கு அண்ணனாக நடிக்கணும், நடித்து கொடுக்கணும். அதுக்கு என்ன சார், எப்போ டேட் வேணும், என்றைக்கு ஷூட்டிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தூர பாண்டின்னு நினைக்கிறேன் படத்து பேர், செந்தூர பாண்டி. அதில் விஜய்க்கு அண்ணனாக நடித்து விஜய் நான் ஓப்பனாக விஜய் வச்சு கூட நான் படம் பண்ணியிருக்கேன், தலைவான்னு ஒரு படம். இருந்தாலும் விஜய் இன்றைக்கும் இவ்வளவு பெரிய ஹீரோ ஆனதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். அதை மறுக்க முடியாது, யாரும் சொல்லவும் அது தவறு இல்லை. ஏன்னா அவரும் அதை சொல்லியிருக்காரு நிறைய நேரத்தில். விஜய் சொல்லியிருக்காரு, எஸ்ஏஜி சொல்லியிருக்காரு நிறையா. கேப்டன் அன்றைக்கி உடனே அவர் சம்பளம்லாம் எதுவுமே பேசலை, எப்போ உங்களுக்கு டேட் வேணும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை முடித்து கொடுத்தாரு. அதிலேருந்து வளர்ச்சி, ஒரு தளபதி விஜய் வளர்ச்சி தான், அதுக்கப்புறம் இறக்கமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் பெரிய லெவலில் வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு விஜய் சார் பண்ணுற மாதிரியே தளபதியும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு இவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறது, அதை கேப்டனை பார்த்து தான் கற்றுக்கிட்டார். ஒரு நேரத்தில் சொல்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது, அது கலைஞர் அவர்கள் சிஎம்மாக இருக்காங்க. அப்போது கவர்மெண்ட் சைடில் ஒரு இது எடுக்கிறாங்க, ஜென்சஸ் எடுக்கிறாங்க. சினிமா நடிகரில் யாருக்கு அதிக மன்றங்கள் இருக்குது, யாருக்கு அதிக வாய்ப்பு, வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, மரியாதை இருக்குது அப்படின்னு வரையில் ஃபஸ்ட்டு கேப்டனுக்கு தான் அதுக்கப்புறம் கமல் சாருக்கு ரஜினி சாருக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ ரஜினி சார்னால் ஒரு லோ கிளாஸில் கொஞ்சம் வரும், கமலுக்குன்னா ஏ கிளாஸில் அதிகம் வரும். த்ரூ அவுட்டு வர்றது ஒன்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான். அது மாதிரி நண்பர்கள் சைடில் பார்த்திங்கன்னா எல்லா நண்பர்களையும் ஓரளவு சாதாரணமாக அவர்கிட்ட வேலை செஞ்ச மேனேஜராக இருப்பார், டிசிவா, அவருக்கு ஒரு படத்தை கொடுத்து அவரை ப்ரொடியூசர் ஆகுவார். ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ராவுத்தருக்கும் அவருக்கும் ப்ராப்ளம் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச உடனே முதல் படம் யாருக்கு எடுக்கிறது, அப்போ பிரேமலதா அவர்களுக்கு சம்பளம் என்னன்னு தெரியாது, படம் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாது, எப்படி கால் ஷீட்டை ஒதுக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நேரம். அப்போ என்னை கூப்பிட்டாண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணுங்க அப்படின்னு. நான் தான் அந்த படம் பண்ணேன், கண்ணு படம் போகுதேன்னு சொல்லிட்டு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு சம்பளம் முதல்ல அந்த அம்மா மேடம் பிரேமலதா, சகோதரி பிரேமலதா அவர்கள் ஃபஸ்ட்டு என் கையில் தான் பணம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க தான் வர செலவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். அவங்கள பொறுத்தவரை ஒரு பயங்கரமான இன்னொரு ஜெயலலிதா தான், ஒரு போல்டான லேடி. யாருமே அந்த மாதிரி தைரியமாக, இப்போது ஒரு விஜய் கேப்டன் இறந்துட்டா கூட இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷம் யாரும் அவங்க மாதிரி பார்த்துருக்க முடியாததுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருமே என்னடான்னு ஒரு சலிப்பு வரும்,
என்னடா இது ஒரு படுத்துக்கிட்டே இருக்கு, இவருக்கு எவ்வளோ நாள் தான் நம்ம பெத்த தகப்பனாக இருந்தால் கூட ஒரு சலிப்பு வரும். ஆனால் அந்த அம்மா சலிப்பே இல்லாமல் அவரை தூக்கி அவரை முகத்தை கழுவி சுத்தம் பண்ணி அவரை இது பண்ணி அவரை உட்கார வைக்கிறது, மீட்டிங்கில் பண்ணுறது, அதெல்லாம் நான் பையங்களும் அப்படி. பையன்களும் 2 பேருமே 2 வைரங்கள். அவர் என்ன அவருடைய குணம் தானே இருக்கும், அப்பாவுடைய குணம் தானே பிள்ளைங்களுக்கு இருக்கும். அது மாதிரி 2 பேருமே அப்பாவை மாதிரி அப்பாவுக்கு செஞ்சது மாதிரி யாருமே நான் என் லைஃப்பில் கிட்டத்தட்ட நான் பார்த்ததே கிடையாது. பெத்த மனைவியாக இருந்தால் கட்டின மனைவியாக இருந்தால் கூட உடம்பு சரியில்லைன்னா பார்ப்பாங்க ஒழிய, செலவு பண்ணுவாங்க ஒழிய, எப்படா போய் சேருவாங்க, ஏண்டா இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் வந்து கேப்டனை வந்து அந்த ஒரு 4-5 ஆண்டு காலம் அவருடைய செயல்பாடுகள் நின்று போன நேரத்தில் ரொம்ப